ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்த கட்டமாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் வருடத்துக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் வரப்போகுது. உங்களுடைய ஆதரவு எப்பவும் போல் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது தொழில், வேலை, அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரம், பணம், பொருளாதாரம் நச்சுன்னு இருக்கு. அப்போ என்ன கம்மியாக இருக்கு? உடனே 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு சார், மேஷத்துக்கு பாட்டு மோசமாக இருக்குது. சத்தியமாக கிடையாது. இதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி வரும். எப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு? சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போற மாதிரியும் வேற ஊர்ல இருந்து இந்தியாவுக்கு வர மாதிரி. மேச ராசிக்காரர்களுக்கு இப்ப எந்த கோவிலுக்கு போய் என்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் செஞ்சாங்கன்னா 2026 இன்னும் சூப்பரா இருக்கும். பரிகாரங்கள்னு சொல்றதோட. வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? கடவுள் அனுகிரகம், ஆல் வெல். ஓகே சார். ஒவ்வொரு வருஷமும் நீங்க இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கணித்தது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ 2026 நீங்க சொன்ன நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் கடவுள்கிட்ட. பிரார்த்தனைகளுக்கு பலம் உண்டு. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் 2026 அப்படின்றத இப்ப பார்த்துடலாம் சார். முதலாவது மேச ராசிக்கு 2026 எப்படி இருக்கு? மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக வீடு வாங்கக்கூடிய பிராப்தத்தை நான் முதலாக பார்க்கிறேன். லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ராகு, விரயத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனி. உடனே 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு சார், மேஷத்துக்கு பாட்டு மோசமாக இருக்குது. சத்தியமாக கிடையாது. 7.5 சனியில் தான் 85% வீட்டில் கல்யாணம் நடக்கும். புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீடு கட்டுவாங்க. கண்டிப்பாக இடம் மாறுவாங்க, ஊரை விட்டு வெளியே போவாங்க. ஐயோ இதெல்லாம் கஷ்டம். ஊரை விட்டு வெளியே போனால் தான் நிறைய பேருடைய ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னே இருக்கும். பாக்யஸ்தானம் நல்லா இருக்கிறவன் கண்டிப்பாக வெளியூர் போனால் தான் நல்லா இருப்பான். பூர்வீக இடத்துலேருந்து மாறினா தான் நல்லா இருப்பான். 4ஆம் இடம் கெட்டு போனாலும் அவன் வெளியே போயிடணும். புரியுதா? அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலைகளில் நான் மேஷத்துக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கேன். 7.5 சனியோடைய முதல் 2.5 இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மேஷத்துக்கு. இதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி வரும். எப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு? லேண்டு வாங்குறது, தோட்டம் வாங்குறது, துறம் வாங்குறது, ஸ்கூல் கட்டுறது, உங்களுடைய பசங்களோட படிப்புக்காக நிறைய முன்னேற்றங்கள் செய்கிறது. ஒரு சின்ன ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாலும் என் பையன் கஷ்டப்படக்கூடாது, நான் படித்ததோடு அவன் நல்லா பண்ணணும் அப்படின்னு போய் பெரிய ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடுறது. சொந்த பந்தங்கள் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல ஏதாவது வீடு கட்டுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் அ ஹோல் கமர்ஷியல் பிஸ்னஸ் நான் ஜாஸ்தியாக மேஷத்துக்கு நல்லா இருக்கிறத பார்க்குறேன். உடல்நிலைகள் பாதிப்பு இருக்குன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள். ஒன்ஸ் யூ இன்வெஸ்ட், எப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் அடிபட்டு போயிடும். 6ஆம் இடம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ருணம், ரோகம், சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ருணம்னா என்ன அர்த்தம்? கடன். அதே மாதிரி நோய், வழக்கு, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் அடிபட்டு போயிடும். விரயஸ்தானத்தில் போய் சனி உட்காரன்னா கண்டிப்பாக அலைய வைப்பார், 2-3 இடத்துக்கு போக வைப்பார். ஒருத்தர் இந்தியாவில் இருக்காரு, ஆனால் அவருக்கு இப்போ துபாயில் வேலை கிடச்சிருக்குன்னு வைங்க. அப்போ துபாய் போகிறதே அவன் கஷ்டம்னு நினச்சிப்பான். ஆனால் அங்கே போனால் அது சொர்க்கமாக இருக்கும் அவனுக்கு. எந்த இடத்துல யார் இருக்கணும்னு யாருமே டிசைட் பண்ண முடியாது. அவங்களுடைய பூர்வ ஜென்மத்தோட பாக்கியம். அதுல ராகு கேத்துக்களுக்கு அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கு, ராகு கேத்துக்கு அதிகமான பலன்கள் இருக்கு, அதிகமான புண்ணியங்கள் போய் டெபாசிட்டா இருக்குன்னா 85 பேர் துபாய் இல்லைன்னா இந்த அரபு நாடுகளில் போய் செட்டில் ஆனாங்கன்னா பொதுவாக நன்னா இருக்குங்கிறது பொதுவாகவே இருக்கக்கூடிய பலன்கள். அப்படி பார்க்கும்போது இவங்கெல்லாம் போய் செட்டில் ஆகக்கூடிய பாக்கியம் இருக்கு. அதே மாதிரி மேஷத்துல பிறந்த பல பேர் இந்தியாவுக்கு செட்டில் ஆகக்கூடிய பாக்கியமும் இருக்கு. வெளிநாட்டில் இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்கன்னா இந்தியாவுக்கு வருவாங்க. இதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னா லக்னங்களை வச்சு மாறும். அப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ மேஷத்தை பார்க்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரியங்கள், நல்ல காரியங்கள், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத குடைச்சல் இதெல்லாம் கிளியர் ஆகுது. மெயினாக தொழிலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், தொழிலில் இருக்கக்கூடிய பகை இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அம்சங்கிறது மேஷத்துக்கு அருமையாக இருக்குது. வாட் ஐ சி இஸ் தட், அதாவது தொழில், வேலை, அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரம், பணம், பொருளாதாரம் நச்சுன்னு இருக்குது. அப்போ என்ன கம்மியாக இருக்குது? சந்தோஷம் கம்மியாக இருக்குது. ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் கம்மியாக இருக்குது. பசங்களை ரொம்ப திட்டக்கூடாது, ரொம்ப டிசிப்ளின்னு பாடாப்படுத்தக்கூடாது. கொஞ்சம் அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணுமா? வீட்டில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் ஒரு பையனுக்கு நீங்கள் ஹிட்லராக இருக்கணும், 15 வயசுலேருந்து அவன் சாகிற வரைக்கும் அவனுக்கு நண்பனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா. அப்போ என்ன அர்த்தம்? அப்படி இருந்தால் தான் டிசிப்ளின் வரும். அதுக்காக இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு நம்மளோட பெட்டராக அவனுக்கு தெரியும். என் பையனுக்கு என் மொபைலில் என்ன ஆப் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவன் அலாரம் செட் பண்ணி கொடுக்குறான், ஆனால் கிளாக்கில் செட் பண்ணல, வேற எங்கேயோ போய் செட் பண்ணுறான். ஆனால் எனக்கு உடைக்க முடியல. அவங்ககிட்ட கொடுத்தா எங்கள் கூட டேடின்னு சொல்லி மாற்றி கொடுக்குறான். அவன் 3ஆவது 4ஆவது தான் படிக்கிறான். அவனுக்கு இப்போ ட்ரெண்ட் அவ்வளோ மாறிடுச்சு. அது தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய
ஒரு நிலைமைன்னு இருக்கிறது. ஸோ பசங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற நாலேஜுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, அடுத்த டெக்னாலஜி சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வளரப்போகுது. அதெல்லாம் பார்க்கும்போது வி ஆர் ஸ்டில் நம்மலாம் கொஞ்சம் இன்னும் ஓப்பனாக சொன்னால் இந்த ஜென்ரேஷன் நான் சொல்கிறது 90s ஆர் 2000 வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கொஞ்சம் பூமராக தான் இருக்காங்க. ஓப்பனாக உண்மை அதுதான். 2000க்கு அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வேற லெவல் படிச்சு ஆல்ஃபா பீட்டா காமான்னு போகுது. நமக்குலாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போ அது தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைமைங்கிறது மேஷத்துக்கு வரப்போகிறது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபேமிலி லைஃப் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மேஷத்துக்கு 2026 எல்லா விதமான நற்பலன்கள் கொடுக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மெயினாக தாயாருடைய உடல்நிலைகள், அதே மாதிரி புதுசாக அதாவது ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய யோகாசனம் மாதிரி விஷயங்கள் கற்றுக்கொள்வது. அது மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு ஆலயங்களுக்கு செல்வதனால் மனசு மட்டும் கிடையாது, உடம்பு மட்டும் கிடையாது, ஸ்கின் மட்டும் கிடையாது, உங்கள் முடியில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் போகும். எப்படி சார் அது போகும்னு கேட்டால் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. பிராகாரத்தம், அதாவது பிராகாரம்னு சொல்கிறது கோவிலுடைய அந்த சரௌண்டிங்ஸ் இருக்குல்ல, அங்கே போய் நீங்கள் சுற்றும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசுக்கு ஒரு புது எனர்ஜி வரும், புத்துணர்ச்சியாக நீங்கள் மாறக்கூடிய பிராப்தம் இருக்கும். இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகும். நிறைய பேரை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வருஷமாக கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகுது. ஸ்பெசிஃபிக்காக பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருமண பந்தங்கள் ஏற்படும். லேண்டு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, கையிருப்பு பணம் அதிகரிக்கிறது, நிறைய பேருக்கு வீடு வாங்கிறது, இந்த மாதிரி தனித்தனியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். அதுலேயும் பெண்கள் பெரிய அளவுக்கு வந்து இனிமேல் கொஞ்சம் டாமினேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கன்னு சொல்லலாம். டாமினேட்னா நான் அடிச்சு உரைக்கிறது கிடையாது, நான் சொல்கிறது வேலை, அவங்களுடைய தொழில், அவங்க வீட்டில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மேஷத்துக்கு அருமையாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அப்பா சொத்துக்கள் கைக்கு வரும். சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போகிற மாதிரியும், வேற ஊர்லேருந்து இந்தியாவுக்கு வர மாதிரி. மெயினாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, ஒருவேளை யூகேல இருக்கீங்க, நெதர்லாண்ட்ஸில் இருக்கீங்க, யூரோப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வரக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருடைய வீட்டில் காளை மாடு பசுமாடு வாங்கக்கூடிய பிராப்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி அரசாங்கத்தின் மூலமாக தேவைப்படக்கூடிய சலுகைகள் எல்லாமே வரக்கூடிய பிராப்தம் மேஷத்துக்கு செம்மையாக இருக்குது. சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி 85% நச்சுன்னு இருக்குன்னு சொல்லலாம் 2026. ஓகே சார், மேச ராசிக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்ததா மேச ராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ எந்த கோவிலுக்கு போய் என்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் செஞ்சாங்கன்னா 2026 இன்னும் சூப்பரா இருக்கும் சார்? பரிகாரங்கள்னு சொல்றதோட நம்முடைய சனாதன தர்மத்தில் சொல்லக்கூடியது பிராயஷ்சித்தமாக மாறுகிறது ஒரு விஷயம். அதில் நான் சொல்லக்கூடியதுன்னா, அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்களோ, ஒரிஜினலி வேர் ஆர் தே ஃப்ரம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் திருச்சியில் பிறந்தா திருச்சிக்காரங்க, இப்போ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா அது சம்மந்தம் கிடையாது. ஒரிஜினலாக பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அம்மனுக்கு போய் அபிஷேகத்தை கொடுத்துறது, அதுவும் வியாழக்கிழமை ஒரு வேளை உபவாசம் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுறது, திங்கக்கிழமை அன்னைக்கு தயிர் சாதம் தானம் பண்ணுறது. நான் கண்கூடாக பார்க்குறது மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்குறேன். மேஷராசி நண்பர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வணங்கினா போகிறோம். மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை நான் பண்ணுறேன், நீங்கள் வேண்டிட்டா உங்கள் வீட்டில் நின்ன காரியம் நடக்கும். எது நல்லது நடக்கணுமோ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், நல்லா இருப்பீங்க. நண்பர்களே, 12 ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல் வந்து வர இருக்குது. இதே போன்று வேறொரு ஆன்மீக தகவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.